இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எனக்கு உயிர் கொடுத்து ஆளாக்கிய தலைவர் கலைஞர். கலைஞரை நான் வீட்டு சிறையில் வச்சிருந்தேன்னு நாட்கள் நரம்பில்லாமல் பேசியிருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோல்வி பயத்தில் எல்லை மீறி பேசுவதற்கு தொடங்கி இருக்கிறீங்க. முதலமைச்சரா என்னுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தேர்தலில் அதை மக்கள் எடை போட்டு பார்ப்பாங்க. உங்களுக்கு தக்க பதிலடியாக கொடுக்கத்தான் போறாங்க. ஆனால் தலைவர் கலைஞருடைய மகனா என்னுடைய உறவை பற்றி ஒரு சொல் பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. தலைவர் கலைஞரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாக்கும் போது ஸ்டாலின் வீட்டு சிறையில் வைத்ததாக அந்த ஆடியோ செய்து திரு ராசா அவர்கள் குறிப்பிட்டது. அவர் சொன்னது தாங்க நான் சொன்னேன். உண்மைதானே? அவர் சொன்னதானே சொன்னேன். ஏடா அப்பாவே சிறையில் அடைக்கிறிய, இது நியாயமா? அவளுடைய மகன் யாரு? அழகிரி சொல்றார். அழகிரி சொல்றார் இங்கிலீஷ்ல, மை ஃபாதர் இஸ் பீயிங் ஹெல்ட் எ பிரிசனர். எங்க அப்பாவை சிறையில் வச்சுன்னு சொல்றார். யாரு? திரு கருணாநிதியுடைய மூத்த மகன் அழகிரியே சொல்றாரு. அது உண்மையாயிடுதுல்ல? ஏன்னா திரு ராசா அவர்கள் உண்மையை சொன்னா ஸ்டாலின் இருக்கிற இடம் வேற இடமா மாறிடும்.